குட் மார்னிங் டு யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ரீகால். ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் நம்ம மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன் பை anthropogenic sources. Evolution by anthropogenic sources. அந்த ஃபஸ்ட்டு அதோட சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்வான்மெண்டல் சேஞ்சஸில் எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட அடாப்டேஷன் பண்ணி வாழுதோ, எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் அந்த என்வான்மெண்டல் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிட்டு அடாப்டேஷன் பண்ணி வாழுதோ அவன் தான் என்ன பண்ண முடியும்னா சர்வை பண்ண முடியும். இல்லை அதை அடாப்டேஷன் பண்ண முடியல, அதை தாக்கு பிடிக்க முடியல, அதை பேர் பண்ண முடியாத உயிரினம் என்ன பண்ணிடும்னா அழிஞ்சு போயிடும். அப்போ நேச்சர் தான் என்ன பண்ணுது, எந்த உயிரினம் இந்த பூமியில் வாழலாம், எந்த உயிரினம் வாழ முடியாது அப்படின்றத செலக்ட் பண்ணுற இது யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ நேச்சுரல் செலக்ஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு கிளியர்லி த்ரூ இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். ஸோ இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் இஸ் a classical case of natural selection exhibited by the peppered moth. ஒரு மாத்து, ஆக்சுவலாக ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாத்து, அவனோட நம்ம சுவாலஜிக்கல் நேம் பார்த்தோம்னா பிஸ்டன் பெட்டிலேரியா அப்படின்ற இந்த மாற்று என்ன பண்ணும், 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலர் மாற்று, இன்னொன்று வந்து பிளாக் கலர் மாற்று. ஸோ ஒயிட் கலர் மாற்று, பிளாக் கலர் மாற்றுன்னு 2 வகை வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, வாழ்ந்துட்டு இருந்துச்சு சரிங்களா, எங்கள் இங்கிலாண்டில். இப்போ ப்ரீ இண்டஸ்ட்ரியலேஷன், அதாவது தொழிற்சாலைகள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் மாற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வீடுகளில் செவரில் அதிலெல்லாம் போய் என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கிறனால அதோடைய எனிமீஸ்கிட்டேருந்து அதை என்ன பண்ணிக்கும், எஸ்கேப் பண்ணிக்கும் சரிங்களா. ஸோ வால் ஆஃப் த பில்டிங், ஹென்ஸ் த ஒயிட் கலர்ட் மாத்ஸ் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் தயர் ப்ரிடேட்டர்ஸ்னால் அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எனிமீஸ். ஸோ போஸ்ட் இண்டஸ்ட்ரியலேஷன் அப்போ வந்து என்ன ஆகும், ஒயிட் கலர் எஸ்கேப் ஆகிக்கிச்சு, ஆனால் பிளாக் கலர் ஈஸியாக மாட்டிக்குது. ஏன்னா அது வந்து எப்படி இருக்குது, அந்த வால்லாம் போய் ஒட்டும் பொழுது ஒயிட் கலரும் வாலும் ஒரே கலராக இருக்கிறனால, வால்லாம் சுவர் இல்லைங்களா, சுவரில் போய் ஒட்டிக்கிச்சு அப்படிங்கும் பொழுது அதோட கலரும் சுவரோட கலரும் ஒரே மாதிரி இருக்கிறனால அவனோட எனிமீஸ்க்கு வந்து அவனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவனை கில் பண்ண முடியல. ஸோ ஈஸியாக யார் மாட்டுறா, பிளாக் கலர் மாட்டிக்குது சரிங்களா. ஏன்னா அவன் பிளாக் கலராக இருக்கிறனால ஈஸியாக அதோட ப்ரிடேட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பிடிச்சி கேப்சர் பண்ணி சாப்பிட்ருது. ஸோ இதனால் பிளாக் கலரோட இனத்தோட அளவு குறைஞ்சிட்டே போகுது எண்ணிக்கை, ஒயிட் கலர் இனத்தோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியலேஷன், தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ தொழிற்சாலை ஆரம்பித்ததுக்கப்புறம் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலேஷன் அது நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தனால இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பொதுவாக என்ன வரும், ஸ்மோக் நிறைய வெளியே வரும், கருப்பு சூட் அப்படிங்கிறது கருப்பாக பவுட்ரி மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் எல்லாம் வெளியில் வரும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் சுவரில் எல்லாம் படுறதுனால சுவரில் என்ன கலராக மாறிடுது, பிளாக் கலராக மாறிடுது சரிங்களா. ஸோ மாற்று வந்து என்ன பண்ணும், தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, பிளாக் கலராக மாறுறதுனால இவன் என்ன பண்ணிக்கிறான், மரப்பட்டைகள்லையும் சுவர்லையும் போய் ஒட்டிக்கிறான் பிளாக் கலர் மாற்று. ஸோ அவன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியறதில்ல ப்ரிடேட்டர்ஸ்னால். இப்போ யார் வந்து ப்ரிடேட்டர்ஸ்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணப்படுறா அப்படின்னா ஒயிட் கலர் மாற்று ஈஸியாக மாட்டிக்குது. ஏன்னா எல்லாமே சரௌண்டிங்ஸ் பிளாக்காக இருக்கும் பொழுது ஒயிட் கலர் மாற்று என்ன பண்ணிக்குது, ஈஸியாக மாட்டிக்குது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, பிளாக் கலரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறான், ஒரு இண்டஸ்ட்ரி வராதுக்கு முன்னாடி அந்த நேச்சர் வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணுது, இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமே அந்த நேச்சர் வந்து யாரை செலக்ட் பண்ணுது, பிளாக் கலரை செலக்ட் பண்ணுது. ஸோ யார் ஒருத்தன் இந்த பூமியில் வாழணும் அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறது யாருன்னா நம்மளுடைய நேச்சர். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறா, நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சோர்ஸாக கொடுத்துருக்கான் சரிங்களா. நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது பூமியில் சர்வை அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ப்ரோஜெனிஸ்
resulting in increase in the population through natural selection அப்படின்னு சொல்லி உனக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறான். சரியாக்கண்ணா? ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் மட்டும்தான் இந்த பூமியில் எந்த உயிரினம் வாழும், எந்த உயிரினம் வாழ முடியாதுன்ற டெசிஷனை கொடுக்குற அத்தாரிட்டி யார் அப்படின்னா நம்மளுடைய நேச்சர் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு உனக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேன்மேடு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், oceans and fisheries or use of pesticides, herbicides or drugs. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டெல்லாம் அழிக்கிறோம், ஓஷன்ஸை வந்து நம்ம ஓஷன்ஸு, ஃபிஷரிஸு, யூஸஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன் ஹாவ் செலக்டிவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம வந்து டாக்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் டாக்ஸ் இந்த 100 வருட காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அவன் எல்லாமே வந்து ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து தான் தோன்றியிருப்பான் இல்லைங்களா? இப்போ நம்மளே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம குரங்கில் இருந்தால் மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறது, அப்போ அந்த குரங்கு தான் காமன் ஆன்சிஸ்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு டாக் இனம் தோன்றியிருக்குன்னா அதோட காமன் ஆன்சிஸ்டர் ஒருத்தன் தான். ஆனால் அதிலிருந்து நம்ம நிறைய வெரைட்டி என்ன பண்ணிடுறோம், உற்பத்தி பண்ணியிருக்கோம். சரிங்களா? வேரியன்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்பீஷியஸ் ஆஃப் டாக் அப்படின்றான். இந்த லைனில் கொடுத்துருக்கான் பார். ஆல் ஆஃப் எஸ் விச் ஆர் வேரியன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் ஸ்பீஷியஸ் ஆஃப் டாக். இவன் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீஷியஸ்லேருந்து உருவானவன். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஹியூமன் பீயிங் கேன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியட், இப்போ நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது நம்மளால். பட் நேச்சர் என்ன பண்ணுது, அது நிறைய டைம் எடுத்துக்கும். வாஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் லாங் டியூரேஷன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ்ட் நியூ ஸ்பீஷியஸ் பை செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப நாள் எடுத்து, ரொம்ப மில்லியன் இயர்ஸ் எடுத்து தான் அவன் என்ன பண்ணுறான், அது நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படி கிடையாது, வெரி ஷார்ட் டியூரேஷனில் என்ன பண்ணிடுதுன்னா நடந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் செலெக்ஷன், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், தகவமைப்பு அப்படின்னு சொல்லிக்கோ இல்லையா, தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ த எவல்யூஷனரி ப்ராசஸ் விச் ப்ரொடியூசஸ் நியூலி ஸ்பீஷியஸ் diverged வேறுபட்ட from a single ancestor forms becomes adapted to newly inverted habit is called adaptive radiations. அதாவது ஒரு நிறைய நியூ ஸ்பீஷியஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆன்சிஸ்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி நியூவாக இன்வெர்டட் அப்படின்னு சொன்னபோது நிறைய படையெடுத்து வரக்கூடிய ஹேபிட்டேட்ஸ், அதனால் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஹேபிட்டேட்ஸ் இல்லைங்களா, பழக்க வழக்கங்களை அதை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடாப்டிவ் ரேடியேஷன். அதாவது ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து உருவாகக்கூடிய நிறைய நியூ ஸ்பீஷியஸ் நிறைய விதமான என்வான்மெண்டல் சேஞ்சஸில் தன்னை அடாப்ட் பண்ணி வாழுது. அதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஃபைடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா எக்ஸாம்பிள் இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப்ஸ் that have evolved in relative short times. ஸோ டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னா இதுதான் ஃபின்ச்சஸ், மூக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, டார்வின் ஃபின்ச்சஸ். இதுவும் அடாப்டிவ் ரேடியேஷனில் இதுவும் மார்சுப்பியல் கிளான்ஸ் ஆஃப் கங்காரு பார்த்துருக்கீங்க இல்லையா, கங்காரு வந்து மார்சுப்பியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றில் வந்து அடி வயிற்றில் வந்து ஒரு பை மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சு தன்னோட குட்டியை வச்சுட்டு இருக்கக்கூடிய. ஸோ இவன் 2 பேருமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன். When more than one adaptive radiation occurs in isolated geographical area having the same structural and functional similarities, it is due to convergent evolution. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ஸ்பீஷியஸ் உருவாகுது, அதில் அதோட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஐசோலேட் பண்ணப்படுறது. இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, இந்தியாவோட ஃப்ராகு இலங்கையோட ஃப்ராகு இல்லைங்களா, ஐசோலேட் பண்ணிடுது. யாருனால, நடுவில் இருக்கக்கூடிய கடல்னால. ஸோ அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் ஏரியானால ஐசோலேட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஹேவிங் த சேம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டிஸ் டியூ டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ நிறைய ஸ்பீஷஸ் இருந்தாலும் அவன் வேறுபட்டு ஒரு ஐசோலேட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிறான்னா தன்னோட ஹேபிட்டேட்ஸை மாற்றிக்கிறான்.
ஸோ அவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஃபங்க்ஷனலி சிமிலாரிட்டி ஒற்றுமையாக இருக்க மாதிரி தெரிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் their common ancestor arrived on the Galapagos Islands அப்படின்ற ஐலாண்ட்ஸ்லேருந்து 2 million years agoவாக என்னாச்சுன்னா ஒரு ஆன்சஸ்டர்லேருந்து தோன்றுனாங்க ஒரு பர்டிகுலர் பேர்ட்ஸ். ஸோ டியூரிங் தட் டைம் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் ஹாவ் எவால்வ்டு இன்டு 14 ரெகனைஸ்ட் ஸ்பீஷியஸ் டிஃப்ரெண்டிங் இன் பாடி சைஸ், பீக் ஷேப் அண்ட் ஃபீடிங் பிஹேவியர். ஸோ ஒரே ஒரு ஆன்சஸ்டர்லேருந்து தோன்றின ஒரு பறவை இனம் வந்து 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின அந்த பறவை இனம் வந்து இப்போ எத்தனையாக மாறி இருக்குது அப்படின்னா 14 ரெகனைஸ்டு ஸ்பீஷியஸ் டிஃபரிங் இன் த பாடி சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ changes in the size and forms the peak have enabled different species to utilize different food resources such as insects, seeds, nectar from cactus flowers and blood from iguanas. ஸோ இது எதனால் அப்படி மாற்றம் அடைஞ்சது? அதாவது தோன்றது வந்து ஒரே ஒரு காமனான ஆன்சிஸ்டர்லேருந்து தான் தோன்றுச்சு. அப்போ தோன்றது வந்து இப்போ 14 விதமான பேர்ட்ஸாக மாறிடுச்சு. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா அவன் எடுத்துக்கிற அந்த ஃபுட் சோர்ஸை பேஸ் பண்ணி சில பேர்ட்ஸ் என்ன எடுக்குது, தேன் எடுத்துக்குது சாப்பிட்றதுக்கு, சிலது வந்து ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுது, சிலது இன்செக்டை சாப்பிடுது, சிலது வந்து கேக்டஸ் ஃப்ளவர்ஸ்லேருந்து தேன் எடுக்கிறது, சிலது வந்து பிளட்டை சாக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அவனோட என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் ஃபுட்டை எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஃபுட்டை எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவனோட இந்த பீக்கோட ஷேப் என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் சேஞ்சஸ் ஆகிடுது. ஸோ ஃபர்தராக அடுத்த ஜென்ரேஷன் போகும் பொழுது புதுசாக 14 ரெகனைஸ்டு ஸ்பீஷஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. சரியாங்கண்ணா? ஸோ இது எல்லாமே ட்ரைவன் பை நேச்சுரல் செலெக்ஷன்னா நான் நேச்சரில் இருக்கக்கூடிய அந்த அடாப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அது ஃபுட்டை எடுத்துக்குது. அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதோட மவுத் பார்ட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரெப்ரசன்ட் சம் ஆஃப் த ஃபின்ச்சஸ் அப்சர்வ்ட் பை டார்வின் ஜெனட்டிக் வேரியேஷன் இன் த ALX1 ஜீன். இந்த ஜீனோட பேர் ALX1 ஜீன் இன் த DNA of Darwin finches is associated with the variation in the peak shape. So mild mutation in the ALX1 gene leads to phenotypic changes in the shape of the peak of the Darwin finches. So இந்த ALX ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மைல்டு மியூட்டேஷன்னாவே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா ஜீனில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைல்டு மியூட்டேஷன் இதில் ஏற்படக்கூடிய மைல்டு மியூட்டேஷன்னால தான் ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் என்ன? பாடி பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ இதில் எந்த பார்ட்ஸ் மாறி இருக்குது? பீக். அப்போ பீக்கில் தான் என்ன ஆயிருக்குன்னா ஷேப் ஆஃப் த பீக் இட் வில் பி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் த மியூட்டேஷன். சரிங்களா? ஃபுட்டு ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட மியூட்டேஷன் நடந்தனால இந்த ALX1 ஜீன் அப்படின்றதுல மாற்றம் ஏற்பட்டு ஃபீனோடைபிக் சேஞ்சஸில் நடக்குது. சேஞ்சஸில் பீக்கோட ஷேப் என்ன ஆகுதுன்னா மாறிடுது. சரிங்களா? இதுதான் டார்வின் ஃபின்ச்சஸ். அப்போ மார்சூபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா இன் பிளாசன்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா ஆர் 2 subclasses ஆஃப் த மேமல்ஸ். ஒன்று வந்து ஆஸ்திரேலியா, இன்னொன்று வந்து பிளாசன்டல் மேமல்ஸ். ஒன்று மார்சூபியல்னால் பை மாதிரி வச்சு அதில் வச்சுருக்குது, இன்னொன்று வந்து பிளாசண்டா. நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேயே உனக்கு வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா? பிளாசண்டா அப்படிங்கிறது டெம்பரரி ஆர்கன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த பிளாசண்டா தான் வந்து என்ன பண்ணிக்குது, அந்த குழந்தைய வந்து சேஃபாக பார்த்துக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இருக்கக்கூடிய ஒரு மேமல், அது வந்து நார்த் அமெரிக்கா. ஸோ 2 subclasses ஆஃப் மேமல்ஸ் தே ஹாவ் அடாப்டட் இன் சிமிலர் வே டு எ பர்டிகுலர் ஃபுட் சோர்ஸ். ஸோ இவன் 2 பேருமே வேறு மாதிரி இருந்தாலும் அவனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிமிலராக இருக்குது. பிகாஸ் ஃபுட் ரிசோர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால இவனோட ஹேபிட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. எதில் அப்படின்னா லோக்கோமோட்டரி ஸ்கில் ஆர் கிளைமேட். சரிங்களா? ஃபுட் ரிசோர்ஸ்னால் மாற்றம் இருக்கலாம், லோக்கோமோட்டரினால் மாற்றம் வரலாம், கிளைமேட்னால மாற்றம் வரலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால இவங்க எப்படி இருக்காங்க 2 பேரும் அடாப்டிவ் சிமிலர் வே ஆஃப் பர்டிகுலர் ஃபுட் ரிசோர்ஸ், லோக்கோமோட்டரி ஸ்கில் ஆர் கிளைமேட் ஒரே மாதிரி இருக்காங்க அந்த 2 கிளாஸ் இருக்கக்கூடிய மேமல்ஸும். They were separated from common ancestor more than 100 million years ago. ஸோ இவங்க வந்து
2 பேர் வேறு வேறு மாதிரி இருக்காங்க, ஆனால் உருவானது ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் உருவாயிருப்பாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படின்னா 100 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஈச் lineage continued to evolve independently. So, despite temporal and geographical separation, marsupials in Australia and placental mammals in North America have produced varieties of species living in similar habits with a similar way of life. So, their overall resemblance in shape, locomotory mode, feeding, foraging are superimposed upon different modes of reproduction. This feature reflects their distinctive evolutionary relationship. ஸோ இவன் வந்து ஒரே காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தோன்றியிருக்கிறான், ஆனால் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. எதில் ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்றது உனக்கு இங்கேயே கொடுத்துருக்கான். ஆனால் வந்து ஒற்றுமைகள் நிறையா இருந்தாலும் இவனுக்கு வந்து மார்சுபியல், இவனுக்கு வந்து பிளாசண்டா. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜியோகிராஃபிக்கல் செப்பரேஷன். பூமி வந்து என்ன பண்ணிடுது, தனியாக அவனை பிரிச்சுது. அவன் வந்து வேறு நாட்டிலையும் இவன் வந்து வேறு நாட்டிலையும். இப்போ நம்ம எலிஃபண்ட்டை நீ நல்லா பாரு, இந்தியாவில் இருக்கிற எலிஃபண்ட்டுக்கும் நீ ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லாமே எலிஃபண்ட் தான், ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் தோன்றியிருப்பான். ஆனால் இதுக்கு வந்து காது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எலிஃபண்ட்டுக்கு வந்து காது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா அவன் அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறனால அவனோட ஃபீனோடைப்பிக்கில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நேச்சுரல் செலெக்ஷன் தான் மெயின் ரீசன். ஒரு லிவிங் ஆர்கானிசமோட ஃபீனோடைப்பிக் கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ தன்னோட அடாப்டேஷன், தன்னோட என்வான்மெண்டல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணிக்கணும், தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ அடாப்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக வரக்கூடிய ஜென்ரேஷனில் அந்த அடாப்டேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீனோடைப்பிக் சேஞ்சஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ். எதுலன்னா ஷேப்பில், லோக்கமோட்டரி மூமெண்ட் ஆகக்கூடிய மோடில், ஃபீடிங்கில், சாப்பிட்றதுல, ஃபோரேஜிங், அது வாழக்கூடிய டைமில், சூப்பர் இம்போஸ்டு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சில கேரக்டரில், ஒரே ஒரு கேரக்டரில், மார்சுபியல் அண்ட் பிளாசண்டா அப்படின்ற கேரக்டரில் இவங்க 2 பேரும் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ ஓவர் 200 species of marsupials live in Australia along with many fewer species of placental mammals. So the marsupial have undergone adaptive radiations to occupy the diverse habitat in Australia, just as the placental mammals have radiated across North America அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால் இவன் வந்து நிறைய அடாப்டேஷன் ஆக கற்றுக்கிட்டனால இவன் 200 ஸ்பீஷஸ் இருக்கா மார்சுபியல் இன் ஆஸ்திரேலியாவில். இவன் வேறுபட்டு நார்த் அமெரிக்காவுக்கு போனனால இவனோட இது என்ன ஆகும்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் as the placental mammal have radiated across நார்த் அமெரிக்கா. கொஞ்சம் அவன் மாற்றி நார்த் அமெரிக்கா போனனால இவனோட ஹேபிட் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. யார்லேருந்து அப்படின்னா இந்த மார்சுபியல்லேருந்து இவனோட ஹேபிட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா கண்ணா? ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸோட ஃபீனோடைப்பிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத இந்த இதில் வந்து உனக்கு கொடுத்துருக்கான் சோர்ஸஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எவல்யூஷன் பை ஆந்தோஃபோஜெனிக் சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் செலெக்ஷன், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், அடுத்தது அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷனில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அண்ட் மார்சுபியல் மேமல்ஸ். சரிங்களா? ஸோ டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து ஒரே காமன் ஆன்செஸ்டரில் தோன்றுறது, ஆனால் அதோட ஃபீடிங் ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து 14 ரெகனைஸ்டு ஸ்பீஷியஸாக மாறிடுது. மார்சுபியல்ஸ் வந்து காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தோன்றினாலும் அவன் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அவன் என்ன பண்ணிக்கிறான், மாறிட்டான். ஸோ மார்சுபியலுங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியது. அதே வந்து பிளாசன்டல் மேமல்ஸ்னு எங்கே இருக்கிறது சொல்லுவோம்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அனிமல்ஸாக பிளாசன்டல் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியாகண்ணா? ஸோ இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன், அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்ற சோர்ஸஸ். நேச்சுரல் செலெக்ஷன், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பார்ப்போம். சரிங்களா? எனக்கு மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் ஒரு ஃபுல்லாக பெரிய டாபிக் இருக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.